மதரசாவினுடைய பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்கள் தாங்கள் படித்த கல்வியை உங்களுக்கு மத்தியிலே பேசுவார்கள். ஆரம்பமாக ஹாஜிரால் ஆலிமா ஹைரியா அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. முஸ்லிம் என்பவர் யார் என்றால், முஸ்லிம்கள் எவனின் நாவிலிருந்தோ இன்னும் எவனின் கரத்திலிருந்தோ சலாமத் பெற்றிருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒருவன்தான் முஸ்லிம். அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன தெரிவது என்றால், முஸ்லீம் என்பவன் யார் அப்படின்றதுனா நமது நாவின் மூலமாகவோ அல்லது நமது கரத்தின் மூலமாகவோ பிறருக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லீம். அப்படி யார் பாதிப்பை கொடுக்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீம் என்ற அந்தஸ்தை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவுகின்றார்கள். இதுதான் இந்த ஹதீஸின் நோக்கம். இப்போ இந்த ஹதீஸுடைய இஅராப் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அல் முஸ்லிமு என்றதுனா எழுவாய் அதை அரபியில் முபுத்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. முபுத்ததா அப்படின்றதுக்கு இஅராப் இருக்குது. அந்த முபுத்ததாவுடைய இஅராப் என்ன அப்படின்னா மர்ஃபூன், ரஃபா செய்யப்படும். அதாவது லம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்படும். ரஃபா அப்படின்னா என்னதுன்னா பேஸ் தான் என்னது ரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த முபுத்ததா இந்த எழுவாய், அதாவது இந்த எழுவாய் எப்போமெல்லாம் வருமோ அதுக்கு எல்லாமே ரஃபா தான் செய்யும். அதுதான் என்னது முபுத்ததா. இதோட இஅராபை படிக்கிறது மூலமா நஹ்வோடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல் முஸ்லிமு முபுத்ததா, முஸ்லீம் என்பது முபுத்ததாவாக இருக்குது. அதுக்கு மர்ஃபூன் பில் லம்மத்தி, லம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது. மண் அப்படின்றது இஸ்மு மௌசூல். மண் அப்படின்றது இஸ்மு மௌசூல். இந்த இஸ்மு மௌசூல் அப்படின்னா இணைக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துலேருந்து பின்னாடி ஒரு விஷயம் வரும், அதோட ஒரு இணைப்பாக இருக்கிறது தான் இஸ்மு மௌசூல். அந்த இஸ்மு மௌசூல் அப்படின்னா அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லத்தி, அல்லதானி, அல்லாத்தி, இதில் இருந்தால் மண்ணும் இஸ்மு மௌசூலாக இருக்குது. இப்படி இந்த மண் அப்படின்றது ஹபராக வருது. ஹபர் அப்படின்னா பயனிலை. ஒரு முபுத்ததா ஹபர் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் எங்களோட அரபிக்கில் ஹிதாயத் நஹூன்ற சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடமாக இருக்குது. அந்த அளவுக்கு நஹூவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு. அதுக்கடுத்து சலீமா அப்படின்றது வினைச்சொல் அப்படின்னா ரெண்டனா இருக்குது. ஒன்று சென்ற காலம், இன்னொன்று வருங்காலம். சென்ற காலம் அப்படின்னா அதுக்கு அரபியில் மாலி, வருங்காலம் அப்படின்னா முஸ்தக்பில், அப்படி ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இந்த சலீமா அப்படின்ற இந்த வினைச்சொல் மாலி, சென்ற காலமாக வந்திருக்கு. இது எப்போதுமே ஃபதஹின் மீது எப்படி இருக்கும், மப்னியாக தான் இருக்கும். அதாவது சபர் செஞ்சு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முஸ்லிமூன, இந்த முஸ்லிமூன அப்படின்றது ஃபாயில் அப்படின்னா செய்வினை. இந்த முன்னாடி சொன்ன சலீமா அப்படின்ற ஒரு ஃபேல் வந்தால், அந்த வினைச்சொல் வந்தால் அதுக்கு அடுத்துன்றது ஃபாயில் கண்டிப்பாக வரும். அந்த ஃபாயில் அதாவது செய்வினைன்றது இருக்கும். இந்த முஸ்லிமூனா அப்படின்றதுக்கு இஅராப் அதாவது குறியீடு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முன்னாடி சொன்ன சலீமா என்ற வினைச்சொல் தான் அந்த முஸ்லிமூனா என்ற ஃபாயிலுக்கு இஅராப் கொடுக்கு, அந்த குறியீடை கொடுக்குது. அதுக்கு வாவை கொண்டு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த
செய்வினை அந்த முஸ்லீம் மூணா அப்படின்றது வந்து ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்குது. ஜம்மு தக்சீர் ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு வந்து ஏராளமாக இருக்குது. அதில் ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிம், ஜம்மு தக்சீர், இந்த மூணா வந்து ஃபஸ்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜம்மு முதக்கர் சாலிமை தான் கொடுத்துருக்காங்க. ஜம்மு முதக்கர் சாலிம்னா ஒருமை இருமை பன்மை அதிலேருந்தே வரும். அது மட்டும் இல்லாமல் ஜம்மு முதக்கர் சாலிமில் வந்து வாவும் நூனும் அதிகமாக வரும். ஜம்மு அன்னஸ் சாலிமில் வந்து அலிஃபும் தாவும் அதிகப்படியாக வரும், அது பெண்பாலாக வரும். ஜம்மு தக்சீர் அப்படின்றது வந்து ஒருமையான ஃபேல் அதாவது வினைச்சொல். அந்த இப்போ உதாரணமாக மனிதன் ரஜுலுன் அப்படின்றத வந்து பன்மை அப்படின்ற மனிதர்கள் அப்படின்றது வந்து ரஜுலூன அப்படின்னு வராது, ரிஜாலூன் அப்படின்னு அந்த பன்மை வந்து உடைக்கப்பட்டதாக தான் வரும். இந்த ஜம்மு முதக்கர் ஜம்மு தக்சீர் வரும். அதுக்கடுத்து மின் அப்படின்றது வந்து இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் மொத்தம் 19. அல் பாவு மின் இலா ஃபி அல் நாமு ருப்ப வாவு ருப்ப அன் அலா அல் காஃபு முது முந்து ஹத்தா வாவுல் கஸ்மி தாவுல் கஸ்மி பாவுல் கஸ்மி ஹாஷா அதா ஹலா. இந்த 19 எழுத்துக்கள்லையும் ஒரு எழுத்து தான் மின். இந்த மின் அப்படின்றது வந்து அடுத்த வர இஸ்மு, அதாவது அந்த பெயர் சொல்லுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஜர்ரு செய்யும். ஜர்ருனா கசர் செய்யும். அது எதுக்கு செய்யுதுன்னா இந்த மின் லிசானிஹி, இந்த லிசானி அப்படின்ற அந்த இஸ்முக்கு வந்து என்ன பண்ணால் நசபு செஞ்சு ஜர்ரு செஞ்சுருக்கு. லிசா நஹீனு வரல, லிசா நுஹீனு வரல. இது வந்து நிஹி, லிசா நிஹி அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க இஸ்மு வந்து லிசா நிஹி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கசரா ஜர் தான் செஞ்சுருக்கு. இந்த லிசா நிஹின்றது வந்து இது வந்து மஜ்ரூருன், இதோட தர்கீப் என்ன இஸ்ம் மஜ்ரூருன்னு சொல்லுவாங்க. அந்த ஹி அப்படின்றது வந்து முலாஃப் இலேஹியா வந்திருக்கு. முலாஃப் அப்படின்றது வந்து லிசானுன் அப்படின்றது வந்து முலாஃப், ஹீ அப்படின்றது வந்து முலாஃப் இலேஹியா வந்திருக்கு. எப்போவுமே லமீர்கள், இந்த ஹீன்ற லமீர் வந்து அவன் அவள் ஒருமை பன்மை இப்படி இருக்கும். அதில் வந்து ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அனா நஹ்னு, இந்த மாதிரி வந்து பிரதி பெயர்ச்சொற்கள் இருக்குது. இந்த லமீர்கள்லாம் இருக்குது. இது எப்போவுமே அப்படின்னா மபனியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து எதிஹி, அதில் வாவ் வந்து என்னென்னா அத்தூஃப் அப்படின்னா முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தையும் முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை வந்து தொடர்படுத்தி தான் அந்த வாவ் வந்து வரும். எதிஹி அப்படின்றது வந்து மஅதூஃபா இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹி அப்படின்றது வந்து முலாஃப் இலேஹியா வந்திருக்கு. அந்த முலாஃப் என்ன ஹரக்கத் பெற்றிருக்குமோ அதுதான் அந்த முலாஃப் இலேஹியும் பெற்றிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஏராப் மூலயமா நஹு சட்டங்கள் நம்ம படிக்கிறது மூலயமா மட்டும்தான் நம்மளால் குர்ஆன் ஹதீஸ்களை ஓதும் போதே அதனுடைய ஏராப் மூலயமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதனோட அர்த்தங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரும் காலத்தில் வந்து இந்த மாதிரி கல்விகளை படித்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவளாக துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னுடைய கல்வியை வெளிப்படுத்திய ஹாஜிரால் ஆலிமா ஹைரியா அவர்களுக்கு நன்றி.